ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் என்னுடைய வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் பண்ணுறது 3வது வருஷம் நான் பண்ணுறேன். எனக்கு 2 வருஷத்தோடு நான் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மன நிறைவோடு இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டி எனக்கு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது பூஜை. இப்போ வரலட்சுமி விரதத்திற்கான முன்னாள்லேருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கலசம் வச்சு வழிபடுவதும் வழக்கம். கலசம் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை கலசம் இருக்குது. தண்ணீர் நிரப்பி அதில் வந்து கலசம் வச்சு இது பண்ணுவாங்க. நான் வந்து பச்சரிசி மோஸ்ட் ஆஃப் வந்து பச்சரிசியை வந்து கலசத்தில் போட்டு பண்ணுறது தான் வழக்கமாக இருக்கும். இப்போ பித்தளை செம்பில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி வந்து நான் போட்டு நிரப்பிக்கிறேன். அதில் வந்து வெற்றிலை பாக்கு, பூ, அதுக்கப்புறம் வந்து மங்களகரமான பொருட்கள், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது வந்து இந்த கலசத்தில் வந்து நம்ம போடணும். கிராம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் புரிகிறாங்க. அதனால் 3 எண்ணிக்கையில் வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். 3 எண்ணிக்கையில் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதோலை கருகமணி அதை வந்து நம்ம அந்த கலசத்துக்குள்ளே வந்து போட்டுடணும். பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது லெமன், காயின்ஸு நம்ம வந்து வெள்ளி காயின், கோல்டு காயின், எந்த காயினாக இருந்தாலும் வந்து நம்ம போடலாம். வரலட்சுமி விரதத்துக்கு வந்து நான் முதல் முறை வந்து பண்ணும் பொழுது ஃபஸ்ட் இயர் வந்து இந்த கோல்டு காயின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காயின்ஸ் 9 1 காயின் 9 வந்து போட்டிருந்தேன். முதல் முறை நான் வரலட்சுமி விரதம் வந்து பண்ணும் பொழுதே எனக்கு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து கிடச்சிது. அந்த இயரே வந்து எனக்கு தீபாவளிக்கு வந்து அந்த சில்வர் காயின் வந்து ஒரு ப்ரெசண்ட் எனக்கு வந்து வந்திருந்தது. அதை அப்படியே நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் போன வருஷம் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வந்து கலசத்தில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து வரலட்சுமி விரதம் முடிஞ்சு தீபாவளி வரும்போது இந்த 10 கிராம்ஸ் வெள்ளி காயின் என் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரலட்சுமி வந்து வரமாக கொடுத்ததாக தான் நான் நினச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோல்டு காயினு, சில்வர் காயினு, இந்த காயின்ஸ் தான் வந்து நம்ம கலசத்தில் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க 5 ரூபாய் 1 நாணயங்கள், இது போன்ற நாணயங்களை வந்து நீங்கள் போடலாம். இப்போ கலசம்ல என்னென்ன பொருட்கள்லாம் வந்து போடணுமோ அதை எல்லாமே நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து கலசத்துக்கு மேலே வந்து வைக்கிற தேங்காயை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நல்ல தேங்காயாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த நாரெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் வந்து நம்ம மஞ்சள் வந்து பழுக்க வந்து தடவி விடணும். தேங்காயில் வந்து மஞ்சள் தடவினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நாமம், ஸ்ரீ, ஓம், அதுக்கப்புறம் திலகம், இது போன்ற மங்களகரமான எழுத்துக்களை வந்து அந்த தேங்காயில் வந்து எழுதுவாங்க. நான் வந்து திலகம் போடுறதுக்காக ஒரு மாயிலை வந்து எடுத்து அதில் வந்து திலகம் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து காலையில் வெள்ளிக்கிழமை வந்து நான் அம்மன் அழைப்பு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே காலையில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் இருக்காதுன்றதுனால எல்லாமே வந்து பிஃபோர் டேவே கலசம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து பூ மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கலசம்க்கு திலகமும் வந்து போட்டாச்சு. எனக்கு வந்து தனியாக வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உனக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து பண்ணியிருந்தா. நாங்கள் வந்து 3 ஸ்டெப் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து முதல்ல வந்து பச்சரிசி வந்து போட்டுக்கிட்டோம். அதில் வந்து சில்வர் வந்து வச்சுருக்கோம். நம்ம எது மெயினாக வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு பித்தளை வந்து வச்சுருக்கலாம். கீழே வந்து பேஸ்லாம் வைக்கிறது வந்து நம்ம அது ஸ்டாண்டு இந்த மாதிரி வந்து எவர் சில்வர் இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் வந்து எவர் சில்வரில் வந்து அதோடைய வாய்ப்பகுதியில் வந்து டபுள் சைட் டேப் வந்து 4 சைடு வந்து ஒட்டிட்டு கீழே இருக்க பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து பச்சரிசி வந்து நிரப்பி வச்சுருக்கோம். பேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு மேலெல்லாம் வந்து நிற்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்டும் வந்து பித்தளை தான் வந்து வச்சுருந்தோம். 2வது அடுக்கில் வந்து கொஞ்சம் போல் வந்து பச்சரிசியை வந்து நிரப்பியிருந்தோம். 3வது அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா தான் நான் வந்து கலசம் வந்து நிற்கிற பானையை வந்து வச்சுருந்தேன். இந்த 2வது அடுக்குலேயுமே வந்து வாய்ப்பகுதி ஃபுல்லாக வந்து டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே தான் 3வதா வந்து பித்தளை செம்பு வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். கலச சொம்பில் வந்து நூல் சுத்த தெரிஞ்சவங்க நூல் சுற்றலாம். எங்களுக்கு வந்து நூல் சுத்த தெரியாதுன்றதுனால கலசம் சொம்பில் வந்து ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வந்து நாங்கள் வச்சுட்டோம். அம்மன் வந்து நல்லா ஹைட்டாக தெரியணும், அழகாக நிற்கிற மாதிரி இருக்கணுன்றதுனால 3 அடுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். கம்பம் வந்து கட்டி விட்டாச்சு. நான் வந்து 2 இயராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலசமில் வந்து ஒரு சொம்பு வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த நாட்டு மருந்து கடை அப்புறம் பூஜா ஸ்டோர்ஸில் தான் வந்து பட்டு பாவாடை மாதிரி வந்து விற்கும். அதோடைய நாட் வந்து இருக்கும். அந்த நாட் வந்து பேக் சைடில் கட்டி விட்டுட்டு முந்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து அட்டாச் பண்ணி விட்டுருவேன். அதுதான் வந்து 2 இயராக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இயர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ப்ளவுஸில் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பிங்க் வித் க்ரீன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் சூஸ் பண்ணதும் அவங்க தான். நான் பண்ணியிருந்தா கூட அந்தளவுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பேனான்றது தெரியல. பட் அவள் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் வந்துட்டு. எனக்கு இந்த ஒட்டியானம் வரைக்கும் போட்டதுமே எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இப்போ அம்மன் வந்து ரெடியாவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் வந்து அம்மனுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரே வந்து மஞ்சள் முகம் அதுதான் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு அது என்னன்னு தெரியல, ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த அம்மன் வந்து பெரியவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னுடைய அம்மன் வந்துட்டு ஒரு குழந்தை முகம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. வரவங்களுமே எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு குட்டி பொண்ணு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, அது வாங்கிக்கலாம், பித்தளை வெள்ளி இதெல்லாம் இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து மாற்றுறதுக்கு வந்து மனசே வரலை. எனக்கு அவங்கள தான் வந்து நான் வருடந்தோறும் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. வெறும் நகை அலங்காரம் மட்டும்தான் அம்மனுக்கு பண்ணணும். பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம வீட்டில் நின்றுட்டுருக்கா மாதிரியே இருக்குது. ஃபைனலாக அம்மன் வந்து நகை அலங்காரத்தோடு ரெடி ஆகிட்டாங்க. என்னோடய கண்ணே வந்து பற்றும், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. என்னோடய அம்மன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க வளையல் மாலை வந்து எப்படி கட்டலான்றதை பார்க்கலாம். வளையல் மாலை வந்து கட்டுறதுக்கு நிறைய வந்து கலரான வளையல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வளையல் வந்து இதில் மெயின் பார்க்க வேண்டியது நல்லா திக்காக கனமாக இருக்கணும். அதுதான் மெலிசா தொட்டதுமே வந்து உடையிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னோடய இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது இந்த வாட்டி வளையல். பட் நான் வந்து பார்த்து சேஃபாக கட்டினேன். ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்து சிங்கிள் நாட் வந்து நம்ம போட்டுக்கணும். இது போல் முடிச்சு போட்டதும் அடுத்து வந்து ஒரு வளையல் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 கலரில் தான் எடுத்திருக்கேன். மெரூன் வித் க்ரீன் இதுதான் வந்து இந்த காம்பினேஷனில் தான் வந்து நான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மெரூன் கலருக்கு சிங்கிள் நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து க்ரீன் கலரில் ஒரு வளையல் வந்து எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் வளையல் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வச்சு உள்ளே இருக்கிற இது வந்து மஞ்சள் கயிறு அதை எடுத்து இதுக்குள்ளே வந்து விட்டு இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்தது மறுபடியும் ரெட் கலர் அதை வந்து இந்த பக்கமாக உள்ள ஒரு நாட் இருக்குல்ல அதை எடுத்துடணும். எடுத்து வெளி பக்கமாக இப்படி எடுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டைட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம டைட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வளையல் வந்து கனமாக எடுக்கணும். இப்போ நான் கட்டுறது போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் வளையல் மாலை கட்டுறது. இது போல் தான் வந்து நம்ம கட்டணும். நான் வந்து இந்த மஞ்சள் கயிறு தாலி கயிறு இருக்கு இல்லையா, மெலிசா வந்து இருக்கும், அந்த கயிறு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உள்ளன் நூல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளன் நூலில் வந்து எல்லோ கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் க்ரீன் கலர்லாம் வந்து எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வளையல் மாலைக்கு வந்து கட்டி போடும்போது ஒரு மங்களகரமாக இருக்கும். வளையல் மாலை வந்து கலசத்துக்கு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் படத்துக்குலாம் வந்து நம்ம போடலாம். நான் வந்து கலசத்துக்கு வந்து போடுவேன். அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து கலசம் வந்து புனர் பூஜை பண்ணும்பொழுது அந்த வளையல் மாலையை எடுத்து அதில் இருக்கிற வளையலெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு சப்போஸ் பூஜைக்கு யாருன்னா வராமல் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க சப்போஸ் என்றைக்குனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து நான் கொடுப்பேன். வளையல் மாலை வந்து கட்டுறது நான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். நான் யூடியூப்பில் தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்துருந்தேன் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈஸி தான் வளையல் மாலை கட்டுறது. நீங்களும் வந்து கட்டி அம்மனுக்கு அழகு பார்க்கலாம். வளையல் மாலையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை நைட்டே வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையிலலாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. இப்போ வந்து வளையல் மாலையும் வந்து எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து அம்மனுடைய கலசத்துக்கு வந்து போட்டுடலான்னு எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 11:30 மணி வரைக்கும் எனக்கு வேலை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் படுத்தேன். எனக்கு தூக்கமே வரலை. நான் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கமே வரவே இல்லை. அடுத்த நாள் வந்து என்னென்னலாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் நான் மிஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 2:00 என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அடுப்பு மேடை தொடச்சி மாக்கோலம் போடுறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு
5 மணி இருக்கும். 5 மணிக்கு வந்து நான் அம்மனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் வந்து வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், மஞ்சள், குங்குமம் இந்த 3 பொருட்களால் தான் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அம்மன் அழைப்பு வந்து 4 to 6க்குள்ளே வந்து நம்ம அம்மனை வந்து அழைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கே வந்து டைம் இல்லை. விடிய விடிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் டைம் நிறைய இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் சுத்தமாக பத்தவே இல்லை. அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாசல்லையும் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து வைக்கணும்னு பார்த்து எல்லாமே வச்சு அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு, அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வந்து வரவங்களுக்கு கொடுக்க போகிறோமோ ஒரு தாம்பூலத்தட்டில் பழங்கள் அது எல்லாமே வச்சு அம்மனை வந்து அழைச்சி உள்ளேயும் வந்து வீட்டுக்குள்ளே கிழக்கு பார்த்தா போல் நான் வந்து அமர வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே வந்ததுமே அம்மனுக்கு வந்து போற்றிகள் வந்து சொல்லிவிட்டு 108 போற்றிகள் மகாலட்சுமி போற்றிகள் வந்து நான் பாராயணம் வந்து பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து கேட்பது படிப்பது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும் இல்லாமல் தினமும் வந்துட்டு விளக்கேற்றி சுவாமி கும்பிடும் பொழுது என்னுடைய பாடல் வந்து நான் பென்ட்ரைவில் வந்து போடுவேன். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்காம நான் விடவே மாட்டேன். கூகுளில் யூடியூப்பில் வந்து கனகதாரா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்னு போட்டாலே உங்களுக்கு வரும். அதில் இருக்கிற பாடலை வந்து நம்ம கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீராத கஷ்டங்கள் இருந்துச்சுனாலே அந்த பாடல் வந்து கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மன தைரியம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பாடலில் வந்து அவ்வளோ அருமையான வரிகள். ஆதிசங்கரர் வந்து அழகாக வந்து பாடியிருப்பார் அம்மனை வந்து புகழ்ந்து. அதனால் நீங்கள் தவறாமல் தினமுமே வந்து இந்த கனகதாரா பாடல் வந்து நீங்கள் கேட்கலாம். அம்மனை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கும் போது 3 வேளையும் வந்து நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். நான் வந்து காலையில் அம்மன் அழைப்புக்கு கேசரி வந்து படைச்சிருந்தேன். மதியம் வந்து நெய் சாதம் வந்து வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து பூஜைக்காக வந்து சாம்பார் சாதம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வடை, சுண்டல் இந்த 5 வகை நெய்வேத்தியம் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தாம்பூலம்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வரவங்களுக்குன்னு சொல்லிட்டு தாம்பூலம்லாம் வந்து பேக் பண்ண போயிட்டோம். இப்போ நான் என்னென்னலாம் தாம்பூலம் வந்து கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். தாம்பூலமில் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து வைக்கணுன்றதை தான் 1 by 1 நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனும் என்னோடய அக்கா பொண்ணும் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் வந்து வாங்கியிருந்தேன். தாம்பூலமில் வந்து என்னென்ன பொருள்லாம் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா தாழம்பு மஞ்சள், தாழம்பு குங்குமம் இது தான் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது ஒரு ரோஸ் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கயிறு வந்து நம்ம கொடுக்கறது வந்து நல்ல கயிறாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா ஹெவியாக திக்காக இருக்கிற கயிறு வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன். சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த ப்ளவுஸில் வந்து அதிலேயே வளையல் வந்து 2 வளையல் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் வளையல் வந்து 4 வளையல் 6 வளையல்னு சொல்லிட்டு அதில் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னுடைய பிளானு. ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் 2 நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் வளையல் என்ன இவ்வளோ மீந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நான் எல்லாத்துலேயும் 2 தான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான தாம்பூலம். இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு மேற்பட்டு வந்து நம்மளுடைய விருப்பம் தான். கண்ணாடி, சீப்பு, அதுக்கப்புறம் பொட்டு, சாக்லேட்டு இது போல் வந்து நிறைய நெயில் பாலிஷு இந்த மாதிரிலாம் கூட நம்ம கொடுக்கலாம். நான் வந்து கண்ணாடி சீப்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாம்பூலத்துலேயும் வந்துட்டு காயின்ஸ் வந்து வச்சுருந்தேன். நான் வந்து லாங் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அப்புறம் ஷார்ட் வீடியோலையும் வந்து சொல்லியிருந்தேன். என்னென்ன தாம்பூல பொருட்கள்லாம் கொடுத்தா என்னென்ன பலன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி தான் வந்து நான் எல்லாமே வந்து வச்சுருந்தேன். இது வரைக்கும் பேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான தாம்பூலம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சின்ன பசங்களுக்காக வந்து நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து எங்கள் வீட்டில் சின்ன பசங்க வந்து வராங்கன்றதுனால சில்வர் பிளேட் அதில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், ஆஸ் யூஷுவல் வந்து வளையல் வரைக்குமே வந்து வச்சேன். மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு வந்து நான் வைக்கலை. அது வந்து சின்ன குழந்தைங்கன்றதுனால நான் வைக்கலை. மஞ்சள் குங்குமம் அதை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் இந்த கம்மல் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸ் வந்து ஒரு 3 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். கம்மல் ப்ளஸ் அவங்களுக்குமே வந்து சாக்லேட் வந்து வச்சுருந்தேன். 5 ஸ்டார் சாக்லேட் தான் அவங்களுக்காக வாங்கியிருந்தோம். லாஸ்ட் 2 இயரோடு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த இயர் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம்க்கு வந்து நீங்கள் போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. அம்மனுக்கு வந்து தேவையான பூக்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைக்குரிய பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 2-3 பேர் வந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த லாஸ்ட் 2 இயருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தது கிடையாது. வருவாங்க, தாம்பூலம் வாங்குவாங்க, நான் நெய்வேத்தியம் கொடுப்பேன், சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களும் ப்ளஸ் பண்ணுவாங்க, நானும் அவங்க
அவங்கக்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வாங்கிப்பேன். பட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கட்டி கொடுத்து சுவாமிக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பெருமாள் விளக்கு வந்து அன்றைக்கி கிஃப்டாக கிடச்சிது. சங்கு சக்கர விளக்கு வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. வரலட்சுமி பிஃபோர் டே வியாழக்கிழமை கூட நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவள் நீ நிறைய வச்சுருக்க பூஜை பாத்திரம், அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இனிமேல் எதுவும் வாங்காத அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், இல்லை ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் ஆசைப்பட்டிருக்கேன், அதை மட்டும் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எந்த பிராஸ் ஐட்டமும் நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் விளக்கு தான், சங்கு சக்கர விளக்கு. ரொம்ப நீண்ட நாள் ஆசை வந்து எனக்கு இந்த விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் வந்து நான் வச்சுருந்தேன். அது எனக்கு வந்து எதிர்பாராத விதமாக எனக்கு கிடச்சது வந்து, அதுவும் வரலட்சுமி விரதம் நோம்பில் வந்து எனக்கு கிடச்சது. ரொம்ப நான் ஹாப்பி ஆகிட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே விளக்குக்கெல்லாம் குங்க பொட்டுலாம் வச்சு பெருமாளை நடுவில் வச்சு நான் விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காமிச்சு என்னுடைய பூஜையெல்லாம் வந்து நான் சூப்பராக நான் வந்து நிவர்த்தி பண்ணேன். சாட்டர்டேவும் காலையில், மதியானம், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3 வேளையும் வந்து நெய்வேத்தியம் படைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து ஒரு நெய்வேத்தியம் படைச்சி அம்மனுக்கு வந்து நான் புனர் பூஜை வந்து பண்ணி என்னுடைய 3 நாள் விரதம் வந்து நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி விரத முறை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அம்மன் வந்து எப்படி அழகாக இருக்காங்களா என்னன்றதை கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.